ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் தைக்கணுன்னா நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ரொம்ப ஒரு மாதிரி பெரிய சைஸ் ப்ளவுஸ்லாம் இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சு ரொம்ப நீட்டாக அழகாக நீங்கள் கட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த கட்டிங் வீடியோ தேவைன்னா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த வீடியோவும் பார்த்துங்க. நான் எண்டு ஸ்க்ரீனில் வீடியோ ஆட் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க பார்த்துங்க. இப்போ அது நான் ஆல்ரெடி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். பெல்ட்டு கிளாத்து எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் நெக்கு கிராஸ் பீஸு அப்புறம் ஹூக் பட்டி ஐப்பட்டி பீஸ் கட் பண்ணல. அதை நம்ம ஸ்டிச்சிங்கில் கட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ஒரு பெரிய வேலை கிடையாது. இல்லை அது மாதிரி ஆரம்பத்துலேயே நீங்கள் கட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கட் பண்ண கிளாத்தை உடனே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடணும். மடித்து வச்சுட்டு ஒரு 2-3 நாள் கழித்து நீங்கள் தைச்சிங்கன்னா கிளாத் நீட்டாக இருக்காது, பார்க்குறதுக்கு ரொம்ப சுருக்கமாக ஆகிடும். அதனால் எப்போவுமே நீங்கள் எல்லாமே நெக் பீஸ்லேருந்து ஹூக் பட்டி ஐப்பட்டி எல்லாம் கட் பண்ணி வைக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உடனே ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த கிளாத் நீட்டாக இருக்கும், கசங்காமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் தான். நான் சொல்கிற எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ தைச்சிக்கிட்டே சில விஷயங்களை பேசலாம். இப்போ ஒரு ப்ளவுஸ் நம்ம அரை மணி நேரத்தில் தைக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த கிளாத்தில் கீழ்ப்பக்கம் மடித்து தைக்க ஒரு 2 இன்ச்சு கிளாத் விட்டுருக்கோம். அதை ஃபஸ்ட்டு ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டே இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக விரலால் தேய்ச்சி எடுத்துருங்க. தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 1/4 கிளாத் இருக்கும், 1/4 இன்ச்சு கிளாத் இருக்கும். அதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணி நல்லா எட்ஜில் அழகாக தையல் போடுங்க. இப்போ இதை மாதிரி நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு மடிக்கும்போது அந்த தையல் ஃபினிஷிங்காக இருக்கும். அரை மணி நேரத்தில் தைக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ப்ளவுஸ் ஃபினிஷிங்காக தைச்சி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இந்த தையல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக எந்தெந்த இடத்துல போடணுமோ, இப்போ எட்ஜி தையல்லாம் போடணுன்னா அதை கரெக்டாக போட்டு எடுத்தோம்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி அனுபவம் வரத்துக்கு வேஸ்ட்டு கிளாத்தில் இந்த மாதிரி மடித்து ஓரத்தில் தையல் போடுறதுக்கெலாம் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு தையல் ஃபினிஷிங் வரும். ப்ளவுஸ்லேயே நம்ம எல்லா விஷயத்துலையும் கற்றுக்க முடியாது. சில விஷயங்கள் நம்ம வேஸ்ட்டு கிளாத்தில் ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்ததான் இப்போ அரை மணி நேரத்தில் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா முதல்ல செய்யக்கூடாது, அரை மணி நேரத்தில் தைச்சிடணுமா தைக்க முடியுமா அப்படின்னு டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். டென்ஷன் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த டைம் நமக்கு கண்டிப்பாக அதை சீக்கிரம் தைக்க முடியாது. இப்போ அரை மணி நேரத்தில் தைக்கணும்னு நினைக்கிறத விட ஒரு ப்ளவுஸ் தப்பு இல்லாமல் தைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சீக்கிரம் தைக்க முடியும். ஏன்னா இப்போ அதுக்கு முன்னாடி இந்த பெல்ட் கிளாத் தைக்கும்போது அதே மாதிரி கீழ்ப்பக்கம் 1 இன்ச்சு கிளாத் மடித்து விரலால் தேய்ச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுட்டோம். தப்பு வராமல் தைக்கிறதுக்கு இந்த வசம் மாறாமல் தைக்கணும் ப்ளவுஸில். இப்போ இந்த பெல்ட் கிளாத் பேக் சைடில் முடித்தோம். அடுத்த பெல்ட் ஆரம்பிக்க பேக் சைடு வச்சு தையல் போடணும். ஸோ அப்போ தான் நமக்கு லெஃப்ட் ரைட் வசம் மாறாது. ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம கரெக்டாக எல்லாமே ஃப்ரண்ட்டு பேக் வச்சு பெல்ட் கிளாத்து கட் பண்ணிட்டோம். சில வீடியோஸில் நான் ஃபுல்லாகவே பெல்ட் கிளாத்து தைச்சிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுற டயத்தில் ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் ஈவனாக வச்சுட்டு ப்ளவுஸ் அப்படியே அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணுவோம். அப்போ வந்துஉங்களுக்கு ஒரே ஈவனாக தைச்சிட்டு கட் பண்ணும்போது பேக்கு ஃப்ரண்ட் மாறாது. என்னோடய ஸ்டிச்சிங் மெத்தட் அந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ கொடுக்குறேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் நம்ம சேனல் லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலுக்குள்ளே போயிடலாம். நீங்கள் சேனலில் என்ன வீடியோ உங்களுக்கு தேவையோ எல்லா வீடியோவும் பார்க்கலாம். ஸ்டிச்சிங் சம்மந்தமான உள்ள வீடியோ எல்லாமே தேவைப்பட்ட வீடியோஸ் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி டாட் பிடிக்கிறதும் அதே மாதிரி தான். 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கிட்டு கரெக்டாக அந்த வசம் மாறாமல் தைக்கணும். இன்னும் ஒரே சைடில் நீங்கள் வசம் மாற்றி பிடிச்சிட்டிங்கன்னா கிளாத் இந்த பெல்ட்டு தைக்கிறப்ப உங்களுக்கு கிளாத் மாறிடும். எப்போவுமே சீக்கிரம் ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா நம்ம சீக்கிரம் தைக்கிறோம் அப்படிங்கிறத விட தப்பு இல்லாமல் தைச்சாலே நமக்கு சீக்கிரம் தைச்சிடலாம். எப்போ நீங்கள் மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதை பிரித்து தைக்கிறோமோ அப்போ தான் டைம் நமக்கு அதிகமாக ஆகும். ஸோ எப்போவுமே ப்ளவுஸ் தைக்கும்போது அரை மணி நேரத்தில் தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட மிஸ்டேக் இல்லாமல் தைச்சோம்னாலே உங்களுக்கு டைம் ரொம்ப சீக்கிரம் ப்ளவுஸ் தைச்சிடலாம். அதே மாதிரி தைச்சிட்டு இருக்கும்போதே கடிகாரத்தை பார்த்துட்டு அரை மணி நேரத்தில் தைக்கிறோமான்னு கடிகாரத்தை பார்க்கவே பார்க்காதீங்க எப்போவுமே. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, இப்போ தான் கற்றுக்கிறீங்க, ஆனால் சீக்கிரம் தைக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மனசில் பதிய வேண்டியது ஒரு ப்ளவுஸை தப்பு இல்லாமல் தைக்கணும் அப்படிங்கிறது தான். தப்பாக தைச்சி பிரித்து தைச்சோம்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்காதீங்க. அதே மாதிரி கடிகாரத்தை பார்த்துட்டு அரை மணி நேரத்தில் தைக்கிறோமான்னு செக் பண்ணிக்கிட்டே தைக்காதீங்க. டென்ஷனே இல்லாமல் தப்பு வராமல் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கரெக்டாக தைச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு
தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ நேரத்தில் நம்ம தச்சுருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. ஸோ இப்போ இந்த பெல்ட்டு கிளாத்லாம் ஃப்ரண்ட்டு கரெக்டாக எடுத்து வச்சுட்டு, அதே மாதிரி பெல்ட்டு கிளாத்து தைக்கும்போது அந்த பட்டி கிளாத் வந்து ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி இருக்கணும். நான் கிராஸாக கோடு போட்டு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதை மாதிரி கிராஸாக வச்சுட்டு தையல் போடுங்க. இப்போ இது வந்து நல்லா பெரிய சைஸ் ப்ளவுஸு 40 இன்ச்சுக்கு மேலே உள்ள ப்ளவுஸ் அப்படிங்கிறனால, இப்போ இந்த பெல்ட் தைக்கும்போது அந்த ஜாயிண்ட் பண்ணோம்ல பெல்ட் கிளாத்தையும் ப்ளவுஸ் கிளாத்தையும், அந்த ஜாயிண்ட்டை வந்து கீழ்ப்பக்கமாக திருப்பிட்டு இந்த மாதிரி 2 தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணுங்கள். அப்போ வந்து கப் ஷேப் வந்து நல்லா எடுப்பாக தூக்கி கொடுக்கும். ஸோ 38 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பெல்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கமாக திருப்பி நான் போட்ட மாதிரி தையல் போடுங்க. 2 தையல் ஒரு தையல் போட்டால் போதும். ஆனால் 2 தையல் போடும்போது அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக நல்லா லுக் வந்து பார்க்க நீட்டாக எடுத்து கொடுக்கும். ஸோ நமக்கு ஒரு கஸ்டமர் வந்து ரெகுலராக நம்மள்ட்ட தைக்கிறதுக்கு மெயின் ரீசனே கரெக்டாக ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கணும். ஸோ ஒரு ஜென்ஸ் டெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். மெயினாக அதுதான் முக்கியம். அதே மாதிரி ஃபினிஷிங்க்கு வந்து நம்ம கட்டிங்கில் வந்து பாதி வேலைன்னா ஸ்டிச்சிங்கில் பாதி வேலை இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் இந்த தையல் வந்து ரொம்ப நீட்டாக போட்டு எடுத்துருக்கோம்ல. கீழே திருப்பிட்டு 1 ஃபுட்டு கேப் விட்டு ஃபஸ்ட்டு ஒரு தையல், அப்புறம் அந்த எட்ஜில் வெளிப்பக்கம் திருப்பிட்டு நல்லா தையல் போடுங்க. அது மாதிரி வெளிப்பக்கம் பார்க்கும்போது தையல் ஓரத்தில் போகிறது நமக்கு கரெக்டாக தெரியும். இப்போ ஹூக் பட்டி ஐப்பட்டி 2 இன்ச்சில் ஒரு கிளாத்து 4 இன்ச்சில் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐப்பட்டி தைக்கிறேன். இந்த ஐப்பட்டி கேட்குறீங்க சில பேர் நீங்கள் மாற்றி தைக்கிறீங்க அப்படின்னு. மாற்றிலாம் தைக்கல. இப்போ ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி வந்து போடுவாங்க. இப்போ ஒரு சில ஏரியா எனக்கு வந்து கடலூர்லேருந்து ஒருத்தவங்க ஒரு சிஸ்டர் வந்து இங்கே வந்து தங்கியிருந்தாங்க. வீடு வாடகைக்கு எடுத்து. அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுக்கும்போது அவங்க வந்து இந்த இது ஹூக் பட்டி ஐப்பட்டி அப்படியே மாறி இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து நான் அதை மாதிரி தைச்சி கொடுத்துட்டேன். ஆனால் நாங்கள் தஞ்சாவூர் சைடு எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் என்கிட்ட வரதும் சரி, நாங்கள் தைக்கிறது இங்கே எல்லோரும் போடுறது பார்த்திங்கன்னா இந்த வசத்தில் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் இந்த வந்து இதை மாதிரி தைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு மாறி தைக்கணுன்னா பிரச்சனையே இல்லை. மாற்றி தைச்சிக்க வேண்டியதான். அந்த தையல் போடுறது வந்து இந்த மெயின் கிளாத் அதாவது ஃப்ரண்ட் பீஸ் வைக்கிற பொசிஷன் தான் மாறும் உங்களுக்கு. அது வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஹூக் பட்டி ஐப்பட்டி தைக்கிற மெத்தட் என்னமோ இது ஒன்று தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சில் மெயின் கிளாத்து ஃப்ரண்ட் பீஸோட ரைட் சைடு மேலே இருந்துச்சு. இந்த கிளாத்தை வந்து கீழ்ப்பக்கம் அடிப்பக்கம் வச்சு தைச்சிட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை அந்த தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் ஃபோல்டிங் பண்ணி 2ஆக மடித்து தையல் போட்டுட்டு இப்போ சென்டரில் ஒரு தையல் போடுறோம். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது கீழ்ப்பக்கம் மடிக்கிறப்ப மட்டும் ஒரு பாதி ஐப்பட்டிக்கிட்டே நிப்பாட்டிட்டு கீழ்ப்பக்கம் நல்லா ஈவனாக மடிச்சிருங்க. வெளிப்பக்கம் உள்பக்கம் நமக்கு வந்து தையல் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அழகாக ஈஸியாக போடலாம். என்னோடய ஸ்டிச்சிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கட்டிங் வீடியோ பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ, புரிகிற மாதிரி சொல்லணுமோ பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஏன்னா நம்ம தைக்கும்போது சில விஷயங்கள் வந்து சரசரன்னு அசால்ட்டாக செஞ்சுருவோம். ஆனால் மற்றவங்களுக்கு சொல்லும்போது சில விஷயங்கள் வந்து நம்ம பொறுமையாக தான் சொல்லணும். அப்போ தான் புரியும். அப்படி சொல்லியுமே ஒரு சிலருக்கு வந்து புரியல. கொஞ்சம் தெளிவாக ஒரு வீடியோ வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இப்போ ஐப்பட்டி பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ப்ளவுஸோட ராங் சைடு மேலே வச்சுட்டு, அதுக்கு இங்கேல இந்த 2 இன்ச்சு கிளாத்தை வச்சு தைச்சோம். அதுக்கப்புறம் அந்த ஜாயிண்ட் அப்படியே ரைட் சைடு திருப்பிட்டு தையல் போட்டோம். அது எட்ஜில் போடணுன்னு தேவையில்ல. ஃபஸ்ட்டு போட்டிருக்க தையலுக்கு ரைட் சைடு பக்கத்தில் போட்டுட்டு, மீதி இருக்கிற கிளாத்தை அப்படியே 2ஆக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு தையல் போடுறோம். ஸோ இது வந்து தைக்கிறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு எங்கேயுமே சுருக்கம் இருக்காது, நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தைக்கும்போது பொறுமையாக தைங்க, நிதானமாக தைங்க, பிரித்து பிரித்து தைக்காமல் தைங்க. பிரித்து தைச்சிட்டிங்கன்னா ஒன்று உங்களுக்கு டைமும் அதிகமாகும். அதே மாதிரி ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்க நல்லா இருக்காது. ஏன்னா பிரிச்சிட்டோம்னாலே அது அந்த கிளாத்தோட அந்த ஒரு நீட்னஸான ஒரு ஷைனிங்கான அந்த ஒரு இது மாறிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ பீஸில் எடுக்கிற கிளாத்லாம் நம்ம அயர்ன் பண்ணணும்னு தேவையில்ல. கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட கசங்காமல் அழகாக கடையில் கட் பண்ணி வாங்கிட்டு வர மாதிரியே நீட்டாக கொடுத்துட்டாங்கன்னா கிளாத் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம தைக்கும் போதும் அதை போட்டு ரொம்ப கசக்காமல் நீட்டாக தைச்சி எடுத்து கொடுத்துடலாம். ஒருவேளை ரொம்ப சில பேர் வந்து என்ன செய்கிறாங்க, வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் வீட்டில் வச்சுருக்கும் போது கண்ணாமண்ணான்னு சுருட்டி எங்கேயாவது தூக்கி போட்டுட்டு நம்மள்ட்ட கொடுக்கும்போதே சுருக்கமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம அயர்ன் பண்ணி தைச்சி கொடுக்கலாம். இல்லையா தைச்சிட்டு கொஞ்சம் விரலால் நல்லா தேய்ச்சிட்டு நீட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் தைச்சி கொடுங்க. கிளாத் அவங்க எப்படி கொடுத்தாலுமே நாம் ப்ளவுஸ் கொடுக்கும்போது அது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் கஸ்டமருக்கும் திருப்தியாக இருக்கும், நமக்கும் வந்து தையல் வேலை வந்து செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பேக் எல்லாம் ப்ளவுஸ் வந்து வேலை முடிச்சிட்டோம்.
நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து இதில் நம்ம ஜாயின் போடணும். ஏன்னா பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நமக்கு கண்டிப்பாக ஸ்லீவுக்கு வந்து ஜாயிண்ட் வரும். இந்த ஜாயிண்ட்டை நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்போ ஒரு சைடு மட்டும் நம்ம ஜாயின் போட போகிறோம். ஸ்லீவில் மேல் பக்கமாக ஒரு கிளாத்து, கீழ்ப்பக்கம் ஒரு கிளாத்து வச்சுட்டேன். ஏன்னா அந்த வசம் வந்து மாறாமல் வரும். அதுக்காக அந்த ஸ்லீவோட லெஃப்ட் ரைட்டும் மாறக்கூடாது. அந்த ஒட்டு போடுற இடமும் நமக்கு 2 பக்கமும் உள்பக்கம் போகிற மாதிரி வரணும். அதுக்கே 2 கிளாத்தையும் சேர்த்து இதை மாதிரி வச்சுட்டு அப்படி அப்படியே எடுத்து தைக்கிறேன். கீழ்ப்பக்கம் இன்னும் நம்ம தைக்கல, மேல் பக்கம் மட்டும் தைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அளவு வந்து ஸ்லீவ் வந்து 2 பக்கமும் ஈவனாக கரெக்டாக கட் பண்ணணும். ஒரு சைடு தான் நம்ம அளவு கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம். இன்னொரு பக்கம் இருக்கிற கிளாத்தையும் ஈவனாக ஸ்லீவ் வந்து கரெக்டாக கட் பண்ணணும். அதுக்கு நான் ஜாயின் பண்ணுற விதத்தை நீங்கள் அந்த கட்டிங் வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்துட்டு அதை போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ இந்த சென்ட்ரு வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருப்போம், கீழேயும் மேலேயும். அதனால தான் கீழே மடித்து தைக்காமல் ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் போட்டுக்கிட்டாச்சு. இப்போ அப்படியே பேக் சைடு திருப்பி ஃப்ரண்ட்டு கிளாத்தை இந்த மாதிரி கரெக்டாக வந்து கட் பண்ணிவிட்டு, எந்த இடத்துல நம்ம ஆம்ஹோல் சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோமோ 2 துணிக்கும் ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு, மறுபடியும் ஃப்ரண்ட் பக்கம் எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா வளைவு கொஞ்சமாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த சென்ட்ரு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். சென்ட்ரு வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஜாயின் போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஜாயின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம போட்டிருக்கிற ஜாயிண்ட்டு வெளியில் தெரியாது, ஆம்ஹோல் கிட்ட அடிக்கை கிட்ட போயிடும் உங்களுக்கு. ஸோ ஒரு பக்கம் மட்டும் நம்ம ஸ்லீவுக்கு வந்து ஜாயின் போட்டு தைக்கும்போது உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு கிளாத் வந்து ஆம்ஹோல் கிட்ட வர அந்த மார்க்கிங் தான் முக்கியம். சைடில் வர கிளாத் வந்து முன்ன பின்ன இருக்கலாம், அது நம்ம ஜாயிண்ட் பண்ணும்போது கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஸ்லீவும் இந்த மாதிரி தைச்சாச்சு. இப்போ ஜாயிண்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து கீழ்ப்பக்கம் மடித்து தைக்கிறேன். 1.25 இன்ச்சு விட்டுருப்போம் கீழே மடித்து தைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சோட கொஞ்சம் அதிகமாக ஒரு தையல் போட்டுங்க. இந்த மாதிரி மடித்து ஓரத்தில் தையல் போட்டுங்க. மறுபடியும் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து அதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணி சென்டரில் ஓட்டு தையல் போட்டுங்க. ஏன்னா இது வந்து நமக்கு நார்மல் ப்ளவுஸு ஹெம்மிங் பண்ணிவிட்டு பிரிக்கணும். அதனால் ஓட்டு தையலாக போட்டுங்க. அப்போ தான் கிளாத்தில் வந்து நமக்கு அந்த தையலோட அச்சு வந்து பதியாது. ஸோ இப்போ நமக்கு 2 ஸ்லீவும் இந்த மாதிரி கரெக்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். உங்களுக்கு ஈவனாக வேணுன்னா இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன தான் கரெக்டான ஆம்ஹோல் சுற்றளவு எல்லாம் கட் பண்ணியிருந்தாலும் தைச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை ஆம்ஹோல் ஜாயிண்ட்டுக்கிட்டலாம் சின்ன சின்னதாக நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ உடம்போட சுற்றளவு 10.25 இன்ச்சு கரெக்டாக வர இடத்துல பேக்குக்கு ஈக்குவலாக கரெக்டாக வரும். ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் முன்ன பின்ன வந்தால் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா அப்போ தான் வந்து மிஸ்டேக் வராது. ஸோ ஸ்லீவ்லாம் இது வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம். அப்படியே பேக்கில் திருப்பி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்து மட்டும் நமக்கு லைட்டாக வெளியில் தெரியும். அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டுருக்கலாம். அதே மாதிரி ஷோல்டர் அளவு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அதையும் ஈவனாக வச்சு கரெக்டாக அளவு ப்ளவுஸுக்கு ஈக்குவலாக கட் பண்ணிக்கங்க. இப்போ நான் அந்த ஸ்லீவ் வந்து என்ன மாதிரி அளந்து பார்க்குறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் இது அளந்து பார்க்குறது. சுற்றளவு ஆம்ஹோல் சுற்றளவையும் ப்ளவுஸ் சுற்றளவையும் ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோல் சுற்றளவையும் ஈவனாக வச்சு அளந்து பார்க்கும்போது ஸ்லீவ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ நான் ஷோல்டர்கிட்டேருந்து உங்களுக்கு ஸ்லீவையும் இந்த மெயின் கிளாத்தில் உள்ள ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோல் சுற்றளவையும் கிளாத்தை எந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து அளக்குறேன்னு பாருங்கள். அதே மாதிரி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக அளங்க. எந்த கிளாத்தையும் இழுக்கக்கூடாது. ஈவனாக கரெக்டாக வந்து கொண்டு வந்து பார்க்கும்போது நமக்கு ஆம்ஹோல் சுற்றளவு 2 ஜாயிண்ட்டுமே கரெக்டாக வருது. அதனால் நான் வந்து ஆம்ஹோல் கிட்டேருந்தே ஜாயின் பண்ணுறேன். ஒரு தடவை அளந்து பார்த்துட்டு ஆம்ஹோல் கிட்டேருந்தே ஜாயின் பண்ணிட்டு வரேன். ஸோ டாட் வந்து கீழ்ப்பக்கம் திருப்பிங்க. எனக்கு கீழ்ப்பக்கம் மேல் பக்கம் திருப்பறனால அதில் அவ்வளோ ஃபால்ட்டு வரதா எனக்கு ஒன்றும் தோணலை. ஸோ உங்களுக்கு கீழ்ப்பக்கம் திருப்பறனால திருப்பிக்கலாம். சப்போஸ் ஒரு வேளை மேல் பக்கம் திரும்பிடுச்சுன்னா அதனால் மிஸ்டேக் வருமானா, அதனால் பெரிய அளவில் ஒன்றும் மிஸ்டேக் வர மாதிரி எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு அது ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா கீழ்ப்பக்கம் திருப்பிங்க. ஸோ ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்தில் 2 கிளாத்தையும் ஈவனாக வச்சுட்டு ஜாயின் பண்ணிங்க. நமக்கு 2 சைடுமே அந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கட்டிங் வந்து நமக்கு நேராக கரெக்டாக வந்திருக்கு. இப்போ அப்படியே திருப்பி 2 தையல் போட்டுக்கலாம். எப்போவுமே ஆம்ஹோல் சுற்றளவில் நம்ம 2 தையல் தான் போடுவோம். அதனால் 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுற்றளவு வந்து ஜாயின் பண்ணிட்டு வரும்போது கிளாத் ஒரே ஈவனாக சரியாக வந்து ஜாயின் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டோட ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸும் ஸ்லீவோட அந்த குடஞ்சி கட் பண்ணியிருக்கிற பீஸும் ஃப்ரண்ட் சைடு ஈவனாக வரும். அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சிங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணணும். 2 ஸ்லீவும் நான் அதே மாதிரி கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த அளவு ப்ளவுஸில் வந்து ஹூக் பட்டி பக்கம் விட்டு ஹூக் பட்டியை சேர்த்து அளக்கணும். ஐப்பட்டி பக்கம் ஐப்பட்டியை விட்டுட்டு அளக்கணும். ஸோ நமக்கு 8.25 இன்ச்சு வருது. ஒரு சைடு 8.5 இன்ச்சு 1 பாயிண்ட் அதிகமாக வருது. நான் 2 சைடுமே 8.25ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ப்ளவுஸ் சுற்றளவு வந்து இடுப்பு சுற்றளவு
37 இன்ச்சு. நம்ம அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரியே அளவு மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த கிளாத்தில் வந்து நம்ம முன்ன பின்ன வச்சு தைச்சதுனால நமக்கு இந்த வித்தியாசம் வருது. நீங்கள் கிளாத்து மேட்சாக வச்சுட்டிங்கன்னா ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ண வராது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம சைடில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து அன்ஈவனாக இருந்துச்சோ அதை கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சிங்க. உடம்போட சுற்றளவுக்கிட்ட கரெக்டாக இருக்குது. ஸ்லீவ் கிட்ட நமக்கு ஜாயின் பண்ணது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது கிளாத்து. அதை வந்து நம்ம பார்க்க தேவையில்ல. ஸோ அதை மாதிரி வச்சுட்டு முன்கை சுற்றளவு என்னவோ அதை வந்து மார்க் பண்ணி நீட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இடுப்பை வந்து ஜாயின் பண்ணி நிப்பாட்டிங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவை மார்க் பண்ணிவிட்டு கிளாத் வந்து இதை மாதிரி கரெக்டாக வந்து கொஞ்சம் முன்ன பின்ன உங்களுக்கு எந்த சைடில் அதிகமாகவோ கூட குறைச்ச வருதோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பிடிச்சி தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வராது. அதே மாதிரி உடம்பு சுற்றளவு நம்ம சிசர் கட் கொடுத்துருந்தாலுமே நீங்கள் ஒரு தடவை டேப்பால் அளந்துட்டு ஏன்னா சில நேரங்களில் கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவை கட் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கணும். ஸோ நமக்கு அந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட்டு கொஞ்சமாக அந்த அடி ஸ்லீவ்கிட்ட போயிடுச்சு பார்த்தீங்களா, அதனால் ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து இதை மாதிரி போடுங்க. எவ்வளோ பெரிய ஸ்லீவாக இருந்தாலும் ஒரு சைடு போட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் ஒரு தடவை ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு நம்ம அளவு ப்ளவுஸ்லாம் நான் கட் பண்ணும்போது எந்த மாதிரி அளவு எடுக்கணும்னு சொன்னோன்னா அதே மாதிரி தைச்சதுக்கப்புறம் உங்களோட தைச்ச ப்ளவுஸ் வந்து அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட்டுக்கலாம். அது மாதிரி போடும்போது உங்களுக்கு ஒரு வேளை கொஞ்சம் கூட குறைச்சி தையல் போட்டிருந்தீங்கன்னா அதை தைக்கும் போதே நம்ம சரி பண்ணிடலாம். நீங்கள் கரெக்டாக அளவு வச்சு தைச்சிட்டோம் நம்ம அப்படியே தைச்சி ஜாயின் பண்ணி கொடுத்துடலான்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை மாதிரி கிளாத்தில் வந்து உங்களுக்கு மிஸ்டேக் வரும். லைனிங் ப்ளவுஸை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி தைச்சாலும் ஒரு சில நேரங்களில் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ இதை மாதிரி கிளாத் வந்து போட்டதுக்கு அப்புறம் தான் நீண்டு கொடுக்கும். நீங்கள் தைச்சி கொடுக்குறப்ப கரெக்டான அளவு கொடுத்தா கூட போட்டதுக்கு அப்புறம் நீளும். ஸோ அதுக்கு என்ன மாதிரி கட் பண்ணணும் அளவு ப்ளவுஸை வச்சு அந்த மாதிரி வந்து ஃபால்ட்டு வராமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரி கட் பண்ணணுங்கிற ஐடியாவும் நான் வந்து அந்த வீடியோவில் கட்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை மாதிரி அதை பார்த்து கரெக்டாக வந்து கட் பண்ணி தைங்க. உங்களுக்கு மிஸ்டேக் வராது. தைச்சி கொடுத்ததுக்கப்புறம் போட்டு அவங்க போட்டதுக்கு அப்புறம் கூட மிஸ்டேக் வராது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம அதை மாதிரி கிளாத்துக்கு தகுந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக செய்யணும். இப்போ 2 சைடுமே நமக்கு ஆம்ஹோல் ஜாயிண்டில் எந்த மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். எப்போதுமே நம்ம ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட் பக்கம் ப்ளவுஸோட முன்பக்கம் வந்து மேலே தெரிகிற மாதிரி ஜாயின் பண்ணணும். ஒரு பக்கம் இடுப்பு பக்கத்துலேருந்து வரும், ஒரு பக்கம் கையிலேருந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மாதிரி கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ டாட் பிடிச்சிப்போம். இப்போ சைடு ஜாயிண்ட்லேருந்து அந்த முதுகு பக்கம் வரைக்கும் என்ன அளவு இருக்கோ அதுலேருந்து ஒரு பேக் சைடு அதாவது இந்த சைடு ஜாயிண்ட்டுக்கிட்ட கொஞ்சம் அதிக அளவும் முதுகு பக்கத்துக்கிட்ட கொஞ்சம் கம்மி அளவும் இந்த பக்கம் ஒரு 5.5 இந்த பக்கம் 4.5 வச்சு மார்க் பண்ணிக்கங்க. ஏன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸு ரொம்ப சைடில் தள்ளி பிடிச்சிட்டோம்னா ரொம்ப பேக் சைடில் நவுந்துடும். ஸோ இதை மாதிரி உடம்பு அமைப்பு உள்ளவங்களுக்கு கொஞ்சம் முன்பக்கமாகவே டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம டாட்டோட உயரம் பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குது. ஏன்னா இந்த ப்ளவுஸோட உயரம் நல்லா 15.5 இன்ச்சு வருது இடுப்பு இறக்கம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த டாட்டோட நீளத்தையும் கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் பீஸ் தான் அதில் தான் கிராஸ் பீஸ் கட் பண்ணுறோம். இது நல்லா நீளமாக இருக்குது அப்படிங்கிறனால ஒரு 5லேருந்து 6 பீஸ் நீங்கள் கிராஸ் பீஸ் கட் பண்ணிங்கன்னா எப்போவுமே ப்ளவுஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு 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 கிராஸ் பீஸோட அளவு வந்து ஒரு 1.25 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு குறையாமல் 1 இன்ச்சிலேருந்து 1.25 இன்ச்சு வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சமயத்தில் கிராஸ் நீங்கள் கண்ணாப்பினான்னு எடுத்துட்டிங்கன்னா கூட தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இழுத்து தைக்கும்போது எங்கேயும் கூட குறைச்ச வராமல் வரும். ஒரு சில நேரங்களில் கிராஸ் பீஸ் வந்து நீங்கள் சரியான இதில் கட் பண்ணலன்னா இழுத்து தைக்கும்போது சில லைனிங் துணிகள்லாம் பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டு ஒரு சில இடத்துல வந்து அகலம் கம்மியாயிடும். அதை மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் கிராஸ் பீஸ் எல்லாம் கொஞ்சம் அகலம் அதிகமாகவே வச்சு கட் பண்ணிக்கங்க. இப்போ தைச்சி பழகிட்டா நம்ம ஒவ்வொரு தடவையும் அளவு வைக்கணும்னு தேவையில்ல. எல்லா பீஸுமே 1.25 இன்ச்சு இருக்கும் நமக்கு. இப்போ ஒரு சிலர் ஸ்டார்டிங்லலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டு கரெக்டாக எந்த இடத்துல நேராக வருதோ அதை மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் 1.5 இன்ச்சு கூட கிளாத் வந்து கட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் தைச்சதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நிதானமாக பார்த்து ப்ளவுஸில் படாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நெக் பீஸ் அந்த தைச்சதுக்கப்புறமும் ஒரே ஈவனாக இருந்தால் தான் பார்க்க வந்து நல்லாயிருக்கும். ஸோ பிகினர்ஸ் வந்து நீங்கள் அரை மணி நேரத்தில் தைக்கணும் அப்படிங்கிறத விட பொறுமையாக நிதானமாக தப்பு வராமல் தைக்க கற்றுக்கிட்டிங்கன்னா சரசரன்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வர வர உங்களுக்கு சர்வீஸ் வர வர சாதாரணமாக விஷயமா போயிடும். அரை மணி நேரத்தில் தைக்கலாம் உங்களுக்கும் ஒரு சாதாரண விஷயமா போயிடும். அதே மாதிரி நெக் பீஸ் ஜாயின் பண்ணும்போது எப்போவும் 1/4 இன்ச்சு மட்டும் வந்து கட்டிங்கில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு மேலே துணி வந்து விடாதீங்க. ஏன்னா 1/4 இன்ச்சுக்கு மேலே விட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு தைக்கும் போது வந்து ஒரே நேராக வராது. இப்போ 1/4 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கிராஸ் பீஸையும் ப்ளவுஸ் பீஸையும் பாருங்கள் கரெக்டாக 1 ஃபுட் அளவில்
நான் வந்து அந்த ஓரத்துலேருந்து கொண்டு வந்து தையல் போடுறேன். அப்படி போடும்போது நமக்கு அந்த ஃபுட் அளவு வந்து அந்த கிளாத்தில் கரெக்டாக வருமா, அப்போ வந்து நமக்கு அந்த தையல் வந்து ரவுண்ட் ஷேப்லாம் நமக்கு எங்கேயுமே மாறாது. ஏன்னா ஒரே அளவில் தைச்சா தான் நமக்கு அந்த நெக் பீஸ் வந்து கிராஸ் பீஸு ரவுண்ட் ஷேப்லாம் மாறாமல் இருக்கும். அதே மாதிரி ஹெம்மிங் பீஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஹெம்மிங் அகலமாக வேணுமா, சின்னதாக மெலிசாக வேணுமாங்கிறத பார்த்துங்க. கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கிட்டு அந்த கிளாத்தை வந்து சின்னதாக வேணும்னா கீழ்ப்பக்கம் இழுத்து டைட்டாக வந்து தையல் போடணும். இல்லையா லூஸ் விட்டு மேல் பக்கம் கொஞ்சம் அகலமாக வரா மாதிரி அந்த கிராஸ் பீஸ் அகலமாக வச்சுக்கிட்டு கிராஸ் பீஸ் மேலே தான் எப்போவும் தையல் வரணும். ப்ளவுஸ் மேலே தையல் ஏறிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த நெக்கு வந்து ஷேப்பு நல்லா இருக்காது ஹெம்மிங் பண்ணும்போது. அதனால் கிராஸ் பீஸ் மேலே நல்லா ஓரத்தில் எட்ஜில் போட்டுங்க. ஒரே அளவு வந்து மடிச்சிட்டு வாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரே அளவில் ஜாயின் பண்ணால் தான் மடிக்கும் போதும் நமக்கு ஒரே அளவில் வரும். கிராஸ் பீஸ் நம்ம எடுக்கிறதுல தான் இருக்குது அந்த நெக் வந்து நமக்கு ஒரே ஈவனாக அழகாக வர்றது. ஸோ இப்போ இதை மாதிரி வெளிப்பக்கம் நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவும் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா ஹெம்மிங் பண்ணும்போது அந்த ஹெம்மிங் பீஸோட இந்த பீஸ் வந்து அதிகமாக பெருசாக இருந்துச்சுன்னா வெளியில் தெரியணும். வெளியில் தெரிஞ்சால் அவ்வளோவா நல்லா இருக்காது பார்க்க. அதனால் எக்ஸ்ட்ரா கிளாத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஏன்னா ப்ளவுஸ் பீஸ் வந்து ஒட்டின மாதிரியே வரும். அந்த கிராஸ் பீஸை தனியாக அதை மட்டும் கட் பண்ணுறோமான்னு பார்த்து ரொம்ப நிதானமாக கட் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயம் மட்டும். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக வரும். ரெண்டாவது இப்போ ஐ வந்து இதை மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. ரெண்டாவதாக பிடிச்சிருக்க டாட்டுக்கு மேலேயே மார்க் பண்ணிவிட்டு ஒரு 5 ஹூக் தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஒரு சில நேரங்களில் பெரிய ஹூக் பெட்டி ஐ பெட்டி ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா 6 ஹூக்கு கூட வச்சிங்க. நார்மலாக 5 ஹூக் வச்சாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஹெம்மிங் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த நெக் ஷேப் வந்து இது நார்மல் கிளாத் அப்படிங்கிறனால ஸ்டிப்பாக இருக்காது. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி இருக்கும். ஆனால் நம்ம ஹெம்மிங் பண்ணிவிட்டு உடம்புல போட்டதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்லாம் ரொம்ப நீட்டாக பக்காவாக நிற்கும் நமக்கு. ஸோ கிராஸ் பீஸ் வந்து இதே மாதிரி ஒரே அளவில் தையல் எட்ஜில் போட்டு ஃபினிஷிங் பண்ணுங்கள். ரொம்ப நீட்டாக வரும். ஸோ அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக வந்து தைச்சி எடுத்துட்டோம். இந்த ஷோல்டர் அகலம் வந்து அளவு ப்ளவுஸில் 2.25 இருந்துச்சு. நம்ம இப்போ ஹெம்மிங் பீஸை மடித்து தைச்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த 2.25 இன்ச்சு நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.